ஐயா ஒலி 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 வாங்கி இயக்கணும் ஐயா. இப்ப கேக்குதுங்கய்யா, இப்ப கேக்குது. இப்ப கேக்குதுங்களா? சரிங்க. இப்ப இதுவரை பேசியது கேட்கவில்லைங்களா? கடைசி ஒரு நிமிடம் கேட்கலைங்கய்யா. சரிங்க சரிங்க. அதையே கூட பேசலாம், நீங்க பேசுங்கய்யா. அதாவது நீங்கள் எல்லாம் இந்த பாவலரேறு பைந்தமிழ் கல்வி கழகத்திலே இணைந்திருப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை அளிக்கின்றது. நான் கூறியது ஒளிப்பதிவு ஆகியிருந்தாலும் மீண்டும் கூறுகின்றேன். நீங்கள் உண்மையான தமிழ் உணர்வும் செந்தமிழிலே தூய தமிழிலே பாடல் படைக்க வேண்டும், நாம் படைத்த பாடல்களை பிறரும் படித்து பாராட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் என்பதை எண்ணுகின்ற பொழுது எனக்கு பெருமகிழ்ச்சியாக இருக்கின்றது. இத்தகையவர்களைத்தான் நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம், நாடிக்கொண்டிருக்கின்றோம். எனவே உங்களோடு தொடர்பு கொண்டு இந்த கருத்துக்களை, இந்த யாப்பு விளக்கம் நூலிலே உள்ள பாடக்கருத்துக்களை கூறுவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். யாப்பு விளக்கம் என்பது செய்யுள் இலக்கணத்தை பற்றி விளக்கி கூறுகின்ற நூல் என்று பொருள். இந்த யாப்பு என்றாலே செய்யுள் என்று நாம் கூறுவோம். இது இயற்றமிழ்பாக்கல் என்ற தலைப்பிலே இப்பொழுது நாம் இங்கே பாடத்தை தொடங்க இருக்கின்றோம். இந்த இயற்றமிழ்பாக்கல் இவை பற்றி நடத்துவதற்கு முன்பாக நாம் யாப்பு விளக்கத்திலே சொல்லப்பட்ட தற்சிறப்பு பாயிரம் பற்றி விளக்கி உரைத்து தொடர்கின்றேன். தற்சிறப்பு விளக்கம், தற்சிறப்பு பாயிரம் என்பது ஒரு நூலுக்கு இன்றியமையாத ஒன்று. ஏனென்றால் 1000 முகத்தான அகன்றதாயினும் பாயிரம் இன்றியேல் பணுவல் அன்றே என்று நன்னூல் கூறும். எனவே எந்த ஒரு இலக்கண நூலாக இருந்தாலும் அதிலே பாயிரம் இருத்தல் வேண்டும். பாயிரம் என்பது பொது சிறப்பு என்று 2 பாயிரங்கள் உண்டு. பாயிரம் பொது சிறப்பென இருபாற்றே என்று நன்னூல் கூறும். பொது பாயிரம் ஏறக்குறைய அது 44 நூற்பாக்களிலே பொது பாயிரத்தை பற்றி நன்னூல் கூறுகின்றது. சிறப்பு பாயிரத்தை பற்றி 7 நூற்பாக்களிலே கூறுகின்றது. இந்த பாயிரம் என்பதற்கு பல பெயர்கள் உண்டு. முகவுரை, பதிகம், அணிந்துரை, நூன்முகம், புறவுரை, தந்துரை, புனைந்துரை பாயிரம் என்று நன்னூல் கூறும். முகவுரை என்றாலும், பதிகம் என்றாலும், அணிந்துரை என்றாலும், நூன்முகம் என்றாலும், புறவுரை என்றாலும், தந்துரை என்றாலும், புனைந்துரை என்றாலும் பாயிரத்தையே குறிக்கும். அத்தகைய பாயிரம்தான் நான் முன்பு கூறியது போல பொது சிறப்பு என 2 வகைப்படும். நாம் இங்கே சிறப்பு பாயிரத்தை முன்வைத்து இந்த நூலை தொடங்கி இருக்கின்றோம். சிறப்பு பாயிரம் என்பது தற்சிறப்பு பாயிரம் என்ற முறையிலும் நாம் அமைத்துக் கொள்ளலாம். நாமவே ஒரு சிறப்பு, பிறர் பாயிரத்தை எழுதாமல் நாமவே இந்த சிறப்பு பாயிரத்தை அமைத்துக் கொள்வது சிறப்பு பாயிரம் எனப்படும். இங்கே சிறப்பு பாயிரமாக நான் மூத்த முதன்மொழி முத்தமிழ் தாயடி ஏத்தி இயம்பினன் யாப்பு விளக்கம் என்று தொடங்குகின்றேன். ஒரு சிறப்பு பாயிரம் என்றால் அதிலே 2 செய்திகள் இருக்க வேண்டும். வணக்கம் அதிகாரம் என்றிரண்டும் சொல்ல சிறப்பெண்ணும் பாயிரமாம் என்று நன்னூல் என்று யாப்பருங்கலக்காரிகளே மேற்கோள் நூற்பா கூறும். அதாவது வணக்கம் சொல்ல வேண்டும், தெய்வ வணக்கமோ மொழி வணக்கமோ ஏதேனும் ஒரு வணக்கம் சொல்லுதல் வேண்டும். பிறகு அதிகாரம் சொல்ல வேண்டும். அதிகாரம் என்பது இங்கே நூல் பகுப்பு, நூல் வகை என்று பொருள். இந்த 2ஐயும் இங்கே சொன்னால் அது சிறப்பு பாயிரம் என்று புலவர்கள் கூறுவர். அப்படி பார்க்கின்ற பொழுது இங்கே நாம் மூத்த முதன்மொழி முத்தமிழ் தாயடி ஏத்தி இயம்பினன் யாப்பு விளக்கம் என்று நம்முடைய யாப்பு விளக்கம் நூலிலே நாம் கூறியிருக்கின்றோம். இதிலே வணக்கம் என்பது மூத்த முதன்மொழி முத்தமிழ் தாய் தமிழை வணங்குகின்றோம். பிறகு அதிகாரமாக அங்கே இருப்பது யாப்பு
என்ற நூலை பற்றிய விளக்கமான செய்தி. எனவே இரண்டும் அந்த முதல் நூற்பாவிலே இருப்பதினாலே அது ஒரு சரியான தற்சிறப்பு பாயிரம் என்பதை அறிஞர்கள் ஏற்றுக்கொள்வர். இதிலையும் மூத்த முதன்மொழி தமிழ் என்று கூறாமல் நாம் முத்தமிழ் மொழி என்று கூறுகின்றோம், முதன்மொழி என்று கூறுகின்றோம், மூத்த தமிழ் மொழி என்று கூறுகின்றோம். காரணம் என்னவென்றால், பாவாணர் ஐயா அவர்கள் கூறுவார்கள், மொழி இறைவனால் படைக்கப்பட்டது அன்று, இயற்கையாக இருப்பதும் அன்று. கழிவள ஊழிகளாக மாந்தர்கள் கணக்கற்றவர்களால் ஆக்கப்பெற்ற ஒன்றே மொழி என்று கூறுவர். அது கணக்கற்ற தலைமுறையினரால் சிறிது சிறிதாக ஆக்கம் பெற்றதே மொழி என்று கூறுவார். அத்தகைய மொழிகள் ஏறத்தாழ 3000 என்று பாவாணர் கணக்கிடுவர். அந்த 3000 மொழிகளிலே மூல மொழிகள் பல உண்டு. அந்த மூல மொழிகளிலே முதன் மொழி நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி ஆகும். முதன்மொழி என்றாலே மூத்த மொழி என்று பொருள். எனவேதான் மூத்த மொழி என்று நாம் அங்கே கூறி மூத்த முதன்மொழி என்று கூறுகின்றோம் அந்த தற்சிறப்பு பாயிரத்திலே. பிறகு முத்தமிழ் என்று கூறுகின்றோம். எந்த ஒரு மொழிக்கும் இல்லாத சிறப்பு தமிழுக்கு உண்டு. தமிழ் 3 பிரிவுகளிலே வளர்ந்து செழிப்படைந்து சிறந்திருக்கின்றது. இயல், இசை, நாடகம் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். எனவே அது முத்தமிழ் என்ற ஒரு சிறப்பை. எனவே இந்த 3 சிறப்புகளையும் அந்த முதல் நூற்பாவிலே வைத்து நாம் தற்சிறப்பு பாயிரத்தை எழுதியிருக்கின்றோம். அதிலே இன்னும் அடுத்த நூற்பாவிலே பழமை போற்றி புதுமை ஏற்றி செழுந்தமிழ் சீருற செய்தனன் முறையே என்று அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது இன்றைக்குமே பழமையை போற்றுதல் வேண்டும். அந்த பழமையை போற்றி நாம் பழமையின் வழியிலே சென்று விட்டால் புதுமைக்கு இடமில்லாமல் போய்விடும். முன்னோர் மொழிபொருளே என்றாயினும் பொன்னை போல் போற்ற வேண்டும் என்பது இலக்கண அறிஞனுடைய கருத்து. எனவே முன்னோர் மொழிபொருளை நாம் பொன்னை போல் போற்ற வேண்டும் என்பது பழமையை போற்ற வேண்டும் என்று கருத்து. அந்த பழமையும் போற்றி இந்த காலகட்டத்திலே இதுவரைக்கும் வளர்ந்திருக்கின்ற புதுமைகளையும் அதிலே ஏற்றி வைத்து சொல்லுதல் வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு மொழி சிறப்படையும். எனவே அந்த மொழியினால் ஆக்கப்படுகின்ற நூல்களிலும் பழமையும் புதுமையும் வேண்டும். எனவேதான் பழமை போற்றி புதுமை ஏற்றி செழுந்தமிழ் சீருற செய்தனன் முறையே, முறையாக செய்யப்பட்ட இந்த நூல். தொல்காப்பியர் காலத்திலே தொடங்கப்பட்ட பாடல்கள் எவ்வாறு இருந்தன அந்த முறைகளையும் அறிந்து அதன் பிறகு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்பு ஏறக்குறைய கிபி 12-13ஆம் நூற்றாண்டுகளிலே வந்த நூல்களிலே, செய்யும் நூல்களிலே, யாப்பருங்களும் யாப்பருங்களக்காரிகளிலே என்ன சொல்லப்பட்டது என்ற செய்திகளை எல்லாம் அறிந்து அந்த முறைகளிலே புதுமையாக செய்யப்பட்ட நூல் இது என்ற கருத்தை குறிப்பதற்காக முறையே என்ற ஒரு சொல் அதிலே பதிவாகி இருக்கின்றது. பிறகு சீருற, தமிழை சீருற செய்ய வேண்டும். அப்படி என்றால் தமிழ் சீர்கெட்டு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழும். ஆனால் தமிழ் அதற்கு முன்னே உள்ள சொல் செழுந்தமிழ் சீருற. எனவே தமிழ் செழுமையாக இருந்தது என்று பொருள். காலங்காலமாக தமிழ் செழிப்புற்று இருந்தது, வளர்ந்திருந்தது. ஆக அப்படிப்பட்ட ஒரு தமிழ் இன்றைக்கு வர 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 அதனுடைய செழிப்பும் சீரும் குறைந்து வருகின்றது. அது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. எனவேதான் நாம் அதிலே செழுந்தமிழ் சீருற செய்தனன் முறையே என்ற ஒரு அடியை பதிவு செய்திருக்கின்றோம். இத்தகைய தமிழ் நமக்கு தாய்மொழியாக இருப்பது பெருமைக்குரியது. அந்த தமிழிலே உள்ள யாப்பிலக்கணத்தை, செய்யுள் இலக்கணத்தை நாம் முறையாக கற்றுக்கொள்வது நமக்கு மிகச்சிறந்த ஒரு நற்பேறு ஆகும் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த முதலாவதாக நாம் இயற்றமிழ் பாக்கள் என்று கூறுகிறோம். இது முத்தமிழ் என்று கூறினோம். இயல், இசை, நாடகம். அந்த இயற்றமிழ் இருவகைப்படும். ஒன்று செய்யுள், மற்றொன்று உரைநடை. அந்த செய்யுளைத்தான் நாம் இயற்றமிழ் செய்யுள், இயற்றமிழ் பாக்கள் என்று கூறுகின்றோம். அப்ப இயற்றமிழ் பாக்கள் என்றால் இசைத்தமிழ் பாக்கள் உண்டு, அதுவும் உண்டு. பிறகு சித்திர
பாவியல் உண்டு. இவ்வாறாக 3 பெரும் பகுப்பாக நாம் இந்த நூலிலே சொல்லியிருக்கின்றோம். இயற்றமிழ்ப்பாக்கள், இசைத்தமிழ்ப்பாக்கள், சித்திரப்பாக்கள், பிறகு பொது என்று ஒரு பகுதி. 4 பெரும் பகுப்பாக பிரித்து கொண்டு நாம் முதலாவதாக இயற்றமிழ்ப்பாக்கள் என்ற தலைப்பிலே நாம் பாடத்தை தொடங்குகின்றோம். அந்த இயற்றமிழ்ப்பாக்களிலே 5 இயல்களை அமைத்திருக்கின்றோம். முதலாவதாக உறுப்பியல், இரண்டாவதாக பாவியல், மூன்றாவதாக பாவினவியல், நான்காவதாக சார்பு பாவியல், ஐந்தாவதாக புதுப்பாவியல் என்ற 5 இயல்களிலே நாம் இயற்றமிழ்ப்பாக்களை கற்ற பிறகு அடுத்த நிலையிலே இசைத்தமிழ்ப்பாக்களுக்கு செல்லலாம். எனவே முதலாவதாக உறுப்பியல் என்ற தலைப்பிலே நாம் பாடத்தை தொடங்கலாம். இந்த இயல் என்றாலே இலக்கணம், உறுப்பு என்றாலே ஒரு முழுமையான பொருளிலே ஒரு சிறு கூறு. அந்த ஒரு பொருள் பல கூறுகளாக இருந்தால் அதை உறுப்புகள் என்று நாம் சொல்லலாம். எனவே இங்கே உறுப்பியல் என்பது செய்யுளுக்கு என்னென்ன உறுப்புகள், நாம் பாடல் எழுதுவதற்கு என்னென்ன உறுப்புகள், இந்த யாப்பிலே என்னென்ன உறுப்புகள் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அறிந்தாலும் இந்த இலக்கணத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாட்டு என்றாலும், பா என்றாலும், பாடல் என்றாலும், தூக்கு என்றாலும், தொடர்பு என்றாலும் யாப்பை குறிக்கும் என்பது நீங்கள் அறிந்திருக்கலாம். யாப்பும் தூக்கும் பாட்டும் தொடர்பும் செய்யிலை நோக்கிற்றென்ப என்பது யாப்பரங்களக்காரியினுடைய மேற்கோள் முற்பார். எனவே நாம் அதன் அடிப்படையிலே நாம் இந்த உறுப்பியலுக்கு என்னென்ன பிரிவுகள் அதிலே உண்டு என்பதை காணப்போகின்றோம். அதிலே எழுத்தசை சீர்தலை அடிதொடை ஆறும் இழுக்கிலா மரபின் செய்யுள் உறுப்பு என்று நம்முடைய யாப்பு விளக்கம் கூறுகின்றது. அதாவது செய்யுளுடைய உறுப்பு மொத்தம் 6 என்று நாம் இங்கே கருப்பலகையிலே உள்ள எழுத்துக்கள் உங்களுக்கு சரியாக தெரியும் என்று எண்ணுகின்றேன். இந்த உறுப்பியலை எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என 6ஆக நாம் பிரித்து ஒவ்வொரு தலைப்பிலும் அதற்குரிய செய்திகளை நாம் காணப்போகின்றோம். முதலாவதாக எழுத்து என்று பார்க்கின்றோம். எழுத்து என்பது எழுதப்படுதலின் எழுத்து என்று யாப்பெருங்கலக்காரிகை மேற்கோள் நூற்பாவிலே சொல்லப்படுகின்றது. அந்த எழுத்து என்பது இழுத்து என்று ஆனது என்பது என்று அறிஞர்கள் கூறுவர். எனவே இழுத்து கையால் ஒரு கருவியை வைத்தோ அல்லது இதை ஒரு கோலை வைத்தோ அப்படி இழுத்து ஒரு உருவத்தை உருவாக்குவது, அது இழுத்து வருவதனால் எழுத்தானது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த எழுத்தை இங்கே நாம் எழுத்து என்பது உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து என்றெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் நாம் இங்கே அசைக்கு அடிப்படையான எழுத்துகள் என்ற நிலையிலே பார்க்கின்றோம். ஏனென்றால் பாடல் எழுகின்ற பொழுது ஒவ்வொரு 2 எழுத்துக்களை அசையாக்கி பிறகு சீராக்கி பிறகு சீர்களை அடியாக்கி பாடலை அமைக்கின்றோம். எனவே அடிப்படையாக நாம்
அசைக்கு உரியன எவை என்பதை காணுதல் வேண்டும். இங்கே அசைக்கு உரிய எழுத்துக்களாக 13 எழுத்துக்களை கூறுகின்றோம். எழுத்து இலக்கண நூல்களிலே எழுத்துகள் பல வகையாக கூறப்படும். ஆனால் இங்கே செய்யுளுக்காக யாப்பு இலக்கண புலவர்கள் 13ஆக அமைத்துக் கொண்டார். அப்படி 13ஆக அமைத்துக் கொண்ட எழுத்துக்கள் எவை என்றால் உயிரே, மெய்யே, உயிர்மெய், குறில், நெடில், அளபடை, ஆயுதம், குறுகிய ஈ உ, அதாவது குறுகிய ஈ குற்றியல் இகரம், குறுகிய உ குற்றியல் உகரம், குறுகிய ஈ உ, ஐயோடு ஐகார குறுக்கம், ஐயோடு குறுக்கமாம் அவ்வே மகரம், குறுக்கமாம் அவ்வே அவுகார குறுக்கமும், மகரம் மகர குறுக்கமும், ஆயுதம் ஆயுத குறுக்கமும் என்றவை அசை குறுப்பாகும் என்று 13 உறுப்புகளை நாம் அசைக்கு உறுப்பாக கூறுகின்றோம். இந்த 13 உறுப்புகளை அறிந்து கொண்டால்தான் நாம் இந்த எழுத்துக்களை கொண்டு அசை அமைத்து அசை 2 சேர்த்து சீராக்கி சீர்களை கொண்டு அடியாக்கி நாம் பாடலை அமைக்க முடியும். எனவேதான் நாம் இந்த 13 உறுப்புகளை பற்றிய செய்திகளை தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய யாப்பு விளக்கத்தினுடைய 2வது நூற்பாவாகும். இதற்கு தலைப்பு எழுத்து என்று நாம் இருக்கின்றோம். எழுத்து என்பதற்குரிய விளக்கத்தை நாம் சொன்னோம். நன்னூல் கூறுகின்றது, மொழிக்கு முதற் காரணமாகிய ஒளியே எழுத்து என்று நன்னூல் கூறும். அதனைத்தான் ஒளி அணு திரள் என்று சொல்ல வேண்டும். அந்த திரள் என்பதற்கு பொது லகரம் வர வேண்டும். நம்முடைய நூலிலே முதல் லகரம் வந்திருக்கின்றது. அது ஒரு திருத்தம் செய்ய வேண்டும். அதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அதை பிழையாக யாரும் கருத விட வேண்டாம். அச்சிலே ஒரு பிழை ஏற்பட்டு விட்டது. எனவே அணு திரள் என்று வர வேண்டும். அது அணு திரள்கள் சேர்ந்து எழுகின்ற ஒளியே எழுத்தாகும். எல்லா பொருள்களுமே அணுக்களால் ஆகியது. எந்த ஒரு பொருளையும் முழுமையாக ஆக்கப்படுவதில்லை. பல அணுக்கள் சேர்ந்து 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 சிறிது சிறிதாகி பெரிதாகி வருகிறது. இப்ப எழுத்து என்று சொன்னால் ஒரு புள்ளியிலே தொடங்குகின்றோம். ஒரு அணு 2 அணு சேர்ந்து அப்படியே அசைந்து அப்படியே ஒரு முழு உருவம். நாம் முழு உருவத்தைத்தான் பார்க்கின்றோம். ஆனால் அது தொடக்கத்திலிருந்து முடிவு வரை பல அணு திரள்களால் ஆனது. அந்த அணு திரள்கள் அதுதான் எழுத்து. அந்த எழுத்திற்கு 2 வடிவம் உண்டு. ஒளி வடிவம், எழுத்து வரி வடிவம். இந்த ஒளி வடிவம் என்பது நாம் வாயிலே சொல்வது அ ஆ இ இ உ உ ஏ ஏ, இதெல்லாம் ஒளி வடிவங்கள். இந்த ஒளி வடிவத்தை கண்ணால் காண முடியாது, காதால் கேட்க முடியும். குழந்தைகள் மற்றவர்களுக்கு கண்ணால் பார்த்தால்தான் அதனுடைய முழு வடிவம் உள்ளத்திலே பதிவாகும். எனவே அதற்கு ஒரு வரி வடிவத்தை நம் முன்னோர்கள் மிக சிறப்பாக அருமையாக அமைத்தார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது ஒவ்வொரு நிலையிலே வடிவத்திலே சிறிது சிறிது மாற்றம் பெற்று இன்றைக்கு நாம் ஒரு தெளிவான நிலையிலே அருமையான எழுத்துக்களை பெற்றிருக்கின்றோம். அந்த ஒளி வடிவத்தினுடைய மறு வடிவமே வரி வடிவம், இந்த எழுத்துக்கள் என்று நாம் கூறுகின்றோம். தமிழ் மொழியினுடைய எழுத்துக்களை பொதுவாக முதல் எழுத்து சார்பெழுத்து என்று 2ஆக இலக்கண நூலார் பாகுபடுத்துவர். முதல் எழுத்து என்பது உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்களையும், இந்த முதல் எழுத்து என்பது இந்த 30 எழுத்துக்களும் மொழிக்கு அடிப்படையாக இருப்பதனாலே இதனை முதன்மையான எழுத்துக்கள், முதல் எழுத்துக்கள் என்று கூறுகிறோம். இந்த 30 எழுத்துக்களிலே உயிர் எழுத்து என்பது தனித்து இயங்கக்கூடியது. உயிராக நம்முடைய உடலிலே உயிர் எவ்வாறு இயங்குகின்றதோ அதுபோல அங்கே அந்த எழுத்துக்களும் இயங்குவதால் அதற்காக நம்முடைய முன்னோர்கள் மிகச்சிறந்த முறையிலே ஆய்வு செய்து உயிர் எழுத்துக்கள் என்று அதை வைத்தார். பிறகு இந்த உயிர் அது ஏதேனும் ஒரு உடலிலே சேர்ந்து இயங்கினால்தான் அது சிறப்பாக இருக்கும். நம்முடைய உடலை இயக்குவது போல அந்த எழுத்துக்களிலே உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களிலே சேர்ந்து இயக்குகின்றன. அதை உயிர்மெய் எழுத்துக்கள் என்று கூறுவோம். எனவே அவ்வாறு உயிர்மெய் எழுத்துக்களை உருவாக்குவதற்கு இங்கு முதற் காரணமாக இருப்பவை உயிரெழுத்துகளும் மெய் எழுத்துகளும். எனவேதான் அதை நாம் முதல் எழுத்துக்கள் என்று கூறுகின்றோம். பிறகு இவற்றை சார்ந்து வருகின்ற எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் என்று இலக்கணஞர் கூறுவார். தொல்காப்பியர் சார்பெழுத்துக்கள் 3 என்று கூறுவார்.
எழுத்தனப்படுவ அகர முதல் நகர இருவாய் முப்பகதென்ப சார்ந்து வரல் மரபின் மூன்றளங்கிடையே அவைதாம் குற்றியிரம் குற்றியலிகரம் என்று ஆயுதத்தை முப்பாற்புள்ளி எழுத்தோர் என இந்த ஆயுதத்தையும் சேர்த்து கூறுவார். அவர் 3 சார் எழுத்துக்கள் கூறுவார். ஆனால் நன்னூலார் 10 எழுத்துக்களை கூறுவார். உயிர்மை, ஆயுதம், உயிரளவு, ஒற்றளவு, ஐக்கிய, ஈ, உ, ஐ, ஔ, மக்கான் தனிநிலை 10 சார்பெழுத்தாகும் என்று நன்னூலாசிரியர் கூறுவார். 10 அது சார்பெழுத்துக்கள் 10 சொல்ல. இப்படி பல வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட நமக்கு இங்கே செய்யுளுக்கு வேண்டிய எழுத்து முறைகள் 13. எனவே அவற்றையெல்லாம் நாம் தெரிந்து வைத்துக் கொண்டால் சிறப்பு என்ற முறையிலே நாம் இங்கே கூறுகின்றோம். இந்த தொல்காப்பியர் கூறுகின்ற சார்பெழுத்துக்கள் 3 குற்றியல் உகரம், குற்றியல் உகரம் இந்த 2 எழுத்துகளுக்கும் வரி வடிவம் இல்லை. ஆனால் ஆயுதம் என்ற சார்பெழுத்தை கூறுகின்றார், அதற்கு வரி வடிவம் உண்டு. எனவே அந்த வரி வடிவத்திலே அது வேறுபட்டு இப்ப ஆ என்றால் ஆ மட்டை குறிக்கும். குற்றியல் உகரம், குற்றியல் இகரம் என்றால் அதை எழுதுகின்ற பொழுது அதை தனித்து வடிவிலை காட்ட முடியாது. ஒரு இகரத்தை காட்டி பிறகு அதை குறைத்து குற்றியல் இகரம், குற்றியல் உகரம் என்று நாம் சொல்லுவோம். இன்றைக்கும் கூட கணக்கு, காப்பு அப்படின்பது கூ என்பது குற்றியல் உகரம் என்று சொல்லுவான். ஆனால் அது தனி வடிவம் பார்த்த உடனே குற்றியல் உகரமா தெரியாது. ஒழித்து பார்க்கின்ற பொழுதுதான் தெரிகின்றது. எனவே அதற்கு ஒரு தனி வடிவம் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக அதை குற்றியல் உகரம் என்று கூறுவோம். நாடு யாது, நாடி யாது என்று சொன்னால் நாடுங்கிறது நாடி என்று ஈ வந்தால் அது குற்றியல் இகரம். எனவே குற்றியல் இகரம், இந்த டி என்பது குற்றியல் இகரம் என்று தனி வடிவம் கிடையாது, டி தான் இருக்கின்றது. ஆனால் நாம் அந்த ஒளி வடிவத்தை வைத்துக் கொண்டு அது குற்றியல் உகரம், அது குற்றியல் உகரம் என்று பாகுபாடு செய்கின்றோம். எனவேதான் அவற்றிற்கு தனி வடிவம் இல்லை என்பதை இந்த நேரத்திலே நாம் நம்முடைய உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். எழுத்து பற்றிய செய்திகள் தொடக்க நிலையிலே மாணவர்களுக்கு கூறியது, மொத்த தமிழிலே உள்ள மொத்த எழுத்துக்கள் 247 என்று ஒரு கணக்கு சொல்வோம். உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. உயிரும் மெய்யும் இந்த 18 உயிரெழுத்துகளும் 18 மெய்யெழுத்துகளோடு சேர்ந்து உயிர்மெய் எழுத்துக்கள் 216 வரும். பிறகு ஆயுத எழுத்து 1 என்று 247 எழுத்துக்கள் தமிழ் மொழியினுடைய எழுத்துக்கள் என்று நாம் அறிவோம். ஆனால் இவையெல்லாம் எழுத்திலக்கணத்துக்கு உரியவைதான். நாம் இங்கே யாப்புக்குரிய எழுத்து முறைகள் வேறு. அந்த எழுத்து முறைகளிலே நமக்கு இங்கே தேவையானவை 13 எழுத்துக்களே. இந்த 13 எழுத்துகள் என்ன என்பதை இந்த நூற்பாவிலே நாம் பார்க்கலாம். உயிரே உயிர் எழுத்து, மெய்யே மெய் எழுத்து. இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்தது உயிர்மெய், உயிர்மெய் எழுத்து. பிறகு பொதுவாக குறில் நெடில், உயிரெழுத்திலும் குறில் உண்டு, உயிர்மெய் எழுத்திலும் குறில் உண்டு. எனவே இங்கே குறில் என்பது இந்த உயிர்மெய் பக்கத்திலே இருப்பதனால உயிர்மெய் குறில் என்று கருதிவிடக்கூடாது. இங்கே ஒரு இக்கு என்பதை போட்டோ, இக்கு என்பதை இட்டால் உயிர்மெய்க்குரிய குறில் என்றாகிவிடும். எனவேதான் நாம் அங்கே அந்த இக்கு என்ற எழுத்து அந்த இடத்திலே வரவில்லை. இந்த இடத்துல உயிர்மெய் குறில் என்று அடுத்து வருகின்றது. இதற்கு உம்மை தொகை என்று இந்த இடத்திலே கூறுவோம். உயிர்மெய்யும் குறிலும் நெடிலும் என்று மறைந்து வருவதனாலே இதெல்லாம் பெரும்பாலும் உம்மை தொகை என்ற இலக்கணத்தின் அடிப்படையில் அமைந்து நூற்பார். ஆக உயிர்மெய் என்பது உயிர்மெய் எழுத்து, குறில் என்பது உயிர் குறில், உயிர்மெய் குறில், நெடில் என்பது உயிர் நெடில், உயிர்மெய் நெடில். பிறகு அளபடை என்று சொல்லுகின்றோம். இந்த அளபடை என்பது அளபடை நடத்துகின்ற பொழுது அதனுடைய விரிவாக்கம் சொல்வோம். அதிலே உயிரளபடை, ஒற்றளபடை உண்டு. உயிரளபடை 3 வகை உண்டு. செய்யுள் இசை அளபடை, இன்னிசை அளபடை, இசை நிறை அளபடை தான் இன்னிசை. இசை நிறை அளபடை தான் செய்யுள் இசை அளபடை என்று கூறுவோம். இன்னிசை அளபடை என்று கூறுவோம். சொல்லிசை அளபடை என்று கூறுவோம். அது அந்த அளபடை என்ற தலைப்பிலே பார்த்துக் கொள்ளலாம். இப்ப பொதுவாக இங்க அளபடை என்று இந்த உயிரளபடை, அதுவும் உயிரளபடை ஒற்றளபடை, மெய்யெழுத்துக்களும் அளவெடுக்கும். உயிரெழுத்துக்கள் அளவெடுப்பது போல மெய்யெழுத்துக்களும் அளவெடுக்கும். அதுக்கு ஒற்றளபடை. அவை எல்லாம் இந்த அளபடைக்கு உள்ளே அடங்கி இருக்கின்றன. அதை விரித்து உள் நுழைந்து பார்த்தால் இதில் பல செய்திகள் இருக்கிறது. அந்த தலைப்பிலே பார்த்துக் கொள்வோம். இங்கே அளபடை. பிறகு ஆயுதம். ஆயுதம் ஆயுதம் என்று இன்றைக்கெல்லாம்
என்றெல்லாம் எழுதுகின்றார். ஆயுத பூசை என்று ஆயுதம் ஆயுதா என்பது சமஸ்கிருதம். எனவே நாம் ஆயுதம் என்றாலே அது தமிழ். ஆயுதம் என்றுதான், ஆயுத எழுத்து என்று சொல்லக்கூடாது. அது ஆயுதம் என்றால் கருவி என்றும் பொருள். நாம் கையாளுகின்ற ஆயுதங்கள் என்றுதான் எழுத வேண்டும். ஆயுதங்கள் என்று எழுதுவது அது சமஸ்கிருத சொல் வடிவமாகும். எனவே ஆயுதம். பிறகு குறுகிய 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 ஒலி அளவிலே குறுகிய, தனக்குரிய மாத்திரையிலே குறுகிய என்று எழுத்து வல்லினமையோடு சேர்ந்து கூ என்று வருகின்றது என்று வைத்துக் கொள்வோம். அந்த கூ என்று சொல்கின்ற பொழுது ஒரு மாத்திரை. பிறகு அந்த ஒரு மாத்திரை என்பது சொல்லினுடைய கடைசியிலே வருகின்ற பொழுது அரை மாத்திரையாக குறைந்துவிடும். அப்பொழுது அது குறுகிவிடும். எனவே குறுகிய குற்றியல் உகரம் என்று சொல்வோம், குறுகிய குற்றியல் இகரம் என்று சொல்வோம். அந்த தலைப்பிலே அதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். பிறகு ஐயோடு குறுக்கமாம் ஐகார குறுக்கம், அவ்வே குறுக்கமாம் அவ்வே அவுகார குறுக்கம், குறுக்கமாம் மகரம் மகர குறுக்கம். பிறகு குறுக்கமாம் ஆயுதம். இங்கே ஒரு ஆயுதம் வந்திருக்கிறது, இங்கே ஒரு ஆயுதம் வந்திருக்கின்றது, இரண்டு இடத்திலே ஆயுதம் வந்திருக்கின்றது என்று யாரும் அதிலே குழப்பமடைய தேவையில்லை. இங்கே ஆயுதம் என்பது அங்கே புள்ளி எழுத்து, அது உயிரெழுத்தையும் சாராமல் மெய் எழுத்தையும் சாராமல் தனித்து இருப்பதனாலே அதற்கு தனிநிலை என்று பொருள். அப்படிப்பட்ட தனிநிலை ஆயுதம் இது. இங்கே ஆயுதம் என்பது இந்த குறுக்கமாம் ஆயுதம் என்பதை சேர்க்க வேண்டும். அதாவது தனக்குரிய ஒரு மாத்திரையிலே அந்த குறைந்து விடுவது, அந்த மாத்திரையிலே குறைந்து விடுவது ஆயுத குறுக்கம் என்று சொல்ல வேண்டும். என்றுவே அசைக்கு உறுப்பாகும். நம்முடைய செய்யுளுக்கு தேவையான அசைதான் அடிப்படை. அந்த அசைக்கும் ஒரு அடிப்படை இந்த 13 எழுத்துகள் ஆகும் என்பதை நாம் இந்த நூற்பாவின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். இந்த எழுத்துக்களை நாம் அறிந்து கொள்கின்ற இந்த நேரத்திலே அந்த எழுத்துக்களை ஒலிப்பதால் குறில் நெடில் என அறிந்தோம். பிறகு மெய் எழுத்துக்கள் உண்டு. இந்த எழுத்துக்களை எவ்வளவு நேரத்தில் நாம் சொல்ல வேண்டும், ஒலிக்க வேண்டும்? உச்சரித்தல் என்பது சமஸ்கிருத சொல். அதை பழுக்குதல் அல்லது ஒலித்தல் என்று நாம் கூற வேண்டும். ஒவ்வொரு எழுத்தையும் இந்த அளவிற்குள், கால அளவிற்குள் நாம் சொல்லுதல் வேண்டும், ஒலித்தல் வேண்டும் என்று ஒரு கணக்கு உண்டு. நம்முடைய இந்த கணக்கை நம்முடைய அறிஞர்கள், தமிழ் முன்னோர்கள், புலவர்கள், பல்லாண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்த நம்முடைய மிகச்சிறந்த புலமை உடைய புலவர்கள், அவர்கள் எந்த ஒரு அறிவியல் கருவியும் இல்லாத காலங்களிலே அவர்கள் ஆய்ந்தறிந்து ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு எழுத்திற்கும் இவ்வளவு கால அளவு என்று வரையறுத்தார்கள். அந்த வரையறுத்த அந்த கால அளவிற்கு மாத்திரை என்று, மாத்திரை என்பது அளவு. இன்றைக்கு நாம் மாத்திரை என்றால் கடைகளிலே, மருந்து கடைகளிலே வாங்குகின்ற மாத்திரையை தான் என்போம். ஆனால் இப்பொழுது வந்த இந்த மாத்திரைகளுக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய தமிழ் இலக்கணத்திலே மாத்திரை வந்திருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்த்து மகிழ்ச்சி அடையலாம். ஆக அந்த மாத்திரை தான் இன்றைக்கு கடைகளிலே விற்கின்ற உடல் நலத்திற்கு உடல்நலமும் செய்யும், உடல்நலம் கெடுக்கவும் செய்யும் அத்தகைய மாத்திரைகளாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. நாம் அவற்றை விட்டு நாம் இந்த மாத்திரைக்கு வருவோம். இந்த கால அளவு, இந்த கால அளவு என்பது உயிர் எழுத்துக்கள், குறியில் எல்லா எழுத்துக்களுக்கும் ஒரு மாத்திரை. இந்த மாத்திரை என்பது எவ்வாறு நாம் கணக்கிடுவது, எவ்வளவு நேரம் என்று தெரியவில்லையா? சில ரொம்ப நேரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவர் சொல்லிக்கிட்டு இருந்தா எவ்வளவு நேரம் ஆகிறது, அது எப்படி வரையறை செய்வது? அதற்கும் நம்முடைய முன்னோர்கள் மிக சிறப்பாக ஒரு வரையறை செய்திருக்கின்றார்கள். அதாவது கண்ணிமை நொடியென அவ்வே மாத்திரை நுண்ணிதின் உணர்ந்தோர் என்று நன்னூலிலே வருகின்றது. நுண்ணிதின் உணர்ந்தோர் கண்டவாறே, கண்ணிமை நொடியென அவ்வே மாத்திரை நுண்ணிதின் உணர்ந்தோர் கண்டவாறே என்று நன்னூல் கூறுகின்றது. கண் இமை, இயல்பாக கண் இமைப்பது, கண் இமைத்து திறப்பது, அது எவ்வளவு கால நேரமோ அது ஒரு மாத்திரை. கை நொடிப்பது, சில நேரத்திலே
அங்கே அருகிலே உள்ள நண்பர்களை அழைப்போம். அவர்கள் கவனிக்காதிருந்தால் கை நொடித்து கூப்பிடுவோம். இப்படி இது ஒரு மாத்திரை. ஒரு நொடியும் ஒவ்வொரு நொடியும் ஒரு மாத்திரை. ஏதோ நொடி. இதைத்தான் கண்ணிமை நொடியென அவ்வே மாத்திரை நுண்ணிதின் உணர்ந்தோர் கண்டவாறே என்று நன்னூலிலே நூற்பா உண்டு, தொல்காப்பியத்திலே உண்டு. பிறகு நன்னூலிலே இயல்பெரும் மாந்தர், நான் முதலிலே சொன்ன நூற்பா தொல்காப்பியம். கண்ணிமை நொடியென அவ்வே மாத்திரை நுண்ணிதின் உணர்ந்தோர் கண்டவாறே என்பது தொல்காப்பியர் எழுதிய நூற்பா. தொல்காப்பியர் அந்த காலத்திலே மிகச் சிறப்பாக ஆய்ந்தறிந்து அளந்து எல்லா எழுத்துக்களுக்கும் உரிய அளவை குறித்திருக்கின்றார். பிறகு நன்னூலார் கிபி 13ஆம் நூற்றாண்டிலே வந்தவர். அவர் கூறுகின்றார், இயல்பெழு மாந்தர் இமை நொடி பொழுதே. இயல்பெழு அதை காட்டில் இன்னும் கொஞ்சம் சில பேர் இயல்பாக இல்லாமல் நொடித்துக் கொண்டே பொறுமையா நொடிப்பார்கள். அப்படி நொடிக்க கூடாது, இயல்பா நொடிக்க வேண்டும். எனவே இயல்பெழு மாந்தர், இயல்பாக மாந்தரிடத்திலே எழுகின்ற அந்த இமை இமையை மூடி திறப்பதும் கையை நொடிப்பதும் அதுதான் ஒரு மாத்திரை என்று அதற்கு ஒரு அளவீடு செய்தார். அந்த வழியில் நான் பார்க்கின்ற பொழுது குறியல் எழுத்துகள் எல்லாவற்றிற்கும் ஒரு மாத்திரை. அ, இ, உ, க, ச, த, 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 ப, ர. இப்படி குறியல் எழுத்துக்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு மாத்திரை. கை நொடிக்கிறதுக்குள்ள நாம் சொல்லி முடிக்க வேண்டும். ஒரு மாத்திரை. பிறகு நெடில் உயிர் எழுத்தாக இருந்தாலும் சரி, உயிர்மெய் எழுத்தாக இருந்தாலும் சரி, 2 மாத்திரை. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஔ, ஓ. இப்படி கண் இமைத்து 2 தடவை கண்ணை மூடி விழித்தால், இயல்பாக விழித்தால் அது 2 மாத்திரை. இது நெடில் எழுத்துக்கள். பிறகு உயிர்மெய்யில் எழுத்திலே, அது சொன்னேன், உயிர்மெய் எழுத்திலே குறில் எழுத்து வந்தாலும் ஒரு மாத்திரை. இதுல இன்னொன்று நீங்கள் கவனிக்க வேண்டும். மெய் எழுத்துகள் எல்லாவற்றிற்கும் ஆயுதத்தையும் சேர்த்து மெய் எழுத்துக்கள் எல்லாவற்றிற்கும் அரை மாத்திரை. குறியலுக்கு ஒரு மாத்திரை, மெய் எழுத்துக்கள் 18, ஆயுத எழுத்திற்கும் அரை மாத்திரை. இப்ப உயிர்மெய் எழுத்து என்கின்ற பொழுது ஒரு இப்ப கு கா என்ற ஒரு எழுத்தை வைத்துக் கொள்வோம். கா. இங்கே நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். கா என்ற எழுத்திலே மெய் எழுத்து இக்கு இருக்கின்றது, ஆ என்ற உயிர் எழுத்து இருக்கின்றது. உயிர் எழுத்து முன்னேதான் நிற்க வேண்டும், முன்னே இருக்க வேண்டும் என்று கருதக்கூடாது. இங்கே மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்துக்களிலே மெய்தான் முன்னே நிற்கும். அந்த மெய்யிலே சேர்ந்து உயிர் பின்னே வந்து ஒலிக்கும். எனவே இக்கா, இக்க, கா, இக் ஆ பிரிக்கின்ற பொழுது இக் ஆ என்று குறிப்போம். எழுதுகின்ற பொழுது இக்கா சேர்த்து சொல்கின்ற பொழுது க க என்று சொல்லுவோம். அப்ப இக்க என்று கா என்ற எழுத்து வருகின்றது. இந்த கா என்ற எழுத்திற்கு ஒரு மாத்திரை, குறியில் ஒரு மாத்திரை என்று சொன்னோம். ஆனா கணக்கு பார்த்தால் இதிலே உள்ள இக்குக்கு ஒரு அரை மாத்திரை, இந்த உயிர் எழுத்திற்கு ஒரு மாத்திரை. அப்ப 2ம் சேர்ந்து 1.5 மாத்திரை. 1.5 மாத்திரை. 1.5 மாத்திரை வர வேண்டுமே. இப்பொழுது ஒரு மாத்திரை வந்திருக்கின்றது. இது தவறல்லவா என்று பலரும் வினவலாம். ஆனா இதையெல்லாம் நம்முடைய புலவர்கள், நம்முடைய முன்னோர்கள் ஆய்ந்தறிந்து அதை மிக தெளிவாக 2ம் சேர்ந்து ஒலிக்கின்ற பொழுது விரைந்து சொல்லிவிடுகின்றோம். அந்த குறிலுக்கு உரிய ஒளியே அந்த குறிலுக்குரிய ஒளியிலேயே அந்த மெய் எழுத்து அடங்கி விடுகின்றது என்று கண்டுபிடித்து அதற்கு ஒரு மாத்திரை என்று கணக்கு வைத்திருக்கிறார். எனவே நாம் அந்த வழிமுறையை, அந்த மரபை பின்பற்றி இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இதை ஆய்வு செய்து பார்த்தாலும், இன்றைய அறிவியல் கருவிகளை கொண்டு மிக தெளிவாக ஆய்வு செய்தாலும் இந்த ஒளி அளவு மாறவே மாறாது. எனவே அது சரியானதுதான் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே உயிரெழுத்துக்கு ஒரு குறியலுக்கு ஒரு மாத்திரை, உயிர்மெய் எழுத்துக்கு குறியலுக்கும் ஒரு மாத்திரை என்று சொல்ல வேண்டும். அதே போல உயிர்மெய் நெடிலுக்கு 2 மாத்திரை. இதுவே கா என்ற எழுத்தாக கா என்றால் இக்கா என்று வரும்.
அப்ப இதுக்கு இங்க 2 மாத்திரை. எனவே கா என்ற நெடிலுக்கு 2½ மாத்திரை அளவா வர வேண்டும் என்று மாணவர் நிலையில இருக்கின்ற அவர்கள் கேட்பார்கள். ஆனால் நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும். இருந்தாலும் அதை விளக்க வேண்டிய கடமை. எனவே இங்கே பார்க்கின்ற பொழுது கா 2, ஈக்கு மெய்க்கு அரை, இந்த ஆக்கு 2, 2½ தானே வர வேண்டும். இங்கே 2 வந்திருக்கின்றது என்றால் அதுவும் முன்னே நான் சொன்ன செய்தியே. அந்த மெய் எழுத்தும் உயிர் நெடில் எழுத்தும் சேர்கின்ற பொழுது அந்த மெய் அதிலே கரைந்து விடுகின்றது. தண்ணீரிலே உப்பை போட்டால் உப்பை பார்க்க முடியாது. தண்ணீரை எடுத்து சுவைத்தால் தான் தெரியும். உப்பு வேறு தண்ணீர் வேற இருக்காது. தண்ணீரிலே சர்க்கரையை போட்டாலும் அப்படித்தான். எங்கே சர்க்கரை காணாமல் போய்விடும், கரைந்து விடும். ஆனால் அந்த சுவை கரைந்து போகாதான், சுவை அதிலே வரும். அதுபோல இந்த மெய்யெழுத்து கரைந்து போனாலும் அந்த ஒளியானது சேர்ந்து வருகிறது என்பதையெல்லாம் உரையாசிரியர்கள் மிக தெளிவாக நுட்பமாக விளக்கி இருக்கின்றார்கள். எனவே உயிர்மெய் நெடிலுக்கு 2 மாத்திரை, பிறகு மெய் எழுத்திற்கு அரை மாத்திரை என்று கணக்கிட்டு இருக்கின்றார்கள். அதே போல உயிரளவடைக்கு 3 மாத்திரை. உயிரெழுத்துக்கள் அளவெடுத்தால் 3 மாத்திரை. ஒற்றளவடைக்கு 1 மாத்திரை. ஒற்றெழுத்து என்றால் மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. அதை அளவெடுக்கின்ற பொழுது இன்னொரு எழுத்தையும் இன்னொரு மெய்யெழுத்தும் சேர்ந்து வரும், இரட்டிப்பாக வரும். அப்படி வருகின்ற பொழுது இங்கு வருதா, இங்கு 2 இங்கு வரும். அப்படி வந்தால் அதுக்கு பேர் ஒற்றளபடை. அந்த தலைப்பிலை நடத்துகின்ற பொழுது விளக்கமாக கூறுவோம். அதற்கு ஒற்றளபடைக்கு 1 மாத்திரை. மெய்யெழுத்துகள் தான், அது அளவெடுத்ததினால் 2 மடங்காக வந்ததினால் 1 மாத்திரை ஆயிற்று. பிறகு குற்றியல் உகர எழுத்துக்கள் சொல்லினுடைய இறுதியிலே வந்தாலும் முன்னே வந்தாலும் நாம் 2 ஒன்றுதானே என்று கருதுவதும் கூடாது. முன்னே வருகின்ற உகரத்திற்கும் சொல்லினுடைய பின்னே வருகின்ற உகரத்திற்கும் வேறுபாடு உண்டு. அது குற்றியல் இகரம் நடத்துகின்ற பொழுது அது பற்றி விளக்குவோம். எனவே குற்றியல் உகரத்திற்கும் 1 மாத்திரை, குற்றியல் உகரத்திற்கு அரை மாத்திரை. அந்த 1 மாத்திரையிலேயே அரை மாத்திரை குறைந்து விடுவது குற்றியல் உகரம். குற்றியல் என்பது குறைவது. அந்த குறியலுக்கு உரிய 1 மாத்திரையிலே அரை மாத்திரை குறைந்து விடுவதனால் குற்றியல் உகரம் அரை மாத்திரை. அதே போல இகரத்திற்கு உரிய 1 மாத்திரையிலே அரை மாத்திரை குறைந்து விடுவதனால் குற்றியல் இகரம் அரை மாத்திரை என்ற கணக்கை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு ஆயுதம் என்பது மெய்யெழுத்தாக கருதப்படுவதனாலே மெய்யெழுத்து அன்று, ஆனா மெய்போல இருப்பதனாலே அதற்கும் அரை மாத்திரை. அதே போல ஐகார குறுக்கம் என்று ஒன்று வருகின்றது. அவுகார குறுக்கம் என்று இங்கே நாம் கண்டோம். ஐகார குறுக்கம், ஐயோடு குறுக்கமும் அவுகாரம். ஐ என்பது நெடில் எழுத்து. அது 2 உயிர்கள் கூட்டெழுத்து. அதிலே அ இ ஐ, அ உ ஔ, ஆ இ என்று 2 எழுத்துகள் சேர்ந்து ஐ என்று வந்ததாக அது மிகப்பெரிய ஆய்விலே இருக்கின்றது. பலரும் பல கட்டுரைகளை எழுதியிருக்கின்றார்கள். நாம் அந்த ஆய்விற்கு செல்ல தேவையில்லை. ஐ என்பது 2 மாத்திரை கொண்ட உயிரெழுத்து. ஔ என்பது 2 மாத்திரை கொண்ட உயிரெழுத்து. இவை 2ம் குறுகின்ற பொழுது, குறுகினால் எவ்வளவு குறைய வேண்டும்? அரை மாத்திரை குறைக்கும். அரை மாத்திரை குறைகின்ற பொழுது ஐகார குறுக்கம் என்று சொல்கின்ற பொழுது இங்கே சொல்லினுடைய முதலிலே வருகின்ற பொழுது அரை மாத்திரையாக குறைந்து 1½ மாத்திரையாக இருக்கின்றது. சொல்லினுடைய இடையிலே ஐ வந்தால் அது 1 மாத்திரை குறைந்து விடுகிறது. 1 மாத்திரை அளவிலே நிற்கின்றது. இப்ப வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரியும் தெய்வத்தில் வைக்கப்படும். அந்த வையத்தில் வை என்ற எழுத்து வருகின்ற பொழுது சொல்லினுடைய முதலிலே வருகின்ற பொழுது ஐ என்று சொல்வதற்கும் வையத்துள் என்று சொல்வதற்கும் அதில் உள்ள வை தனியாக சொல்கின்ற ஐக்கும் வேறுபாடு, ஒளி வேறுபாடு உண்டு. அந்த ஐ என்கின்ற பொழுது 2 மாத்திரை விழிக்கின்றது. வையத்துள் என்கின்ற பொழுது வை என்பதற்கு 1½ மாத்திரை, அரை மாத்திரை குறைந்து விடுகின்றது. இதையெல்லாம் நுட்பமாக நம்முடைய புலவர் பெருமக்கள் கண்டறிந்திருக்கின்றனர். எனவே ஐ என்பது சொல்லினுடைய முதலிலே வருகின்ற பொழுது அது 1½ மாத்திரை, அது ஐகார குறுக்கம். அதே ஐ சொல்லினுடைய இடையிலேயே கடையிலேயே வந்தால் தவளை என்று வருகின்ற பொழுது அங்கே 1 மாத்திரை அளவு ஒலிக்கும். எனவே ஐகார குறுக்கத்திற்கு 2 வகையான அளவு உண்டு. சொல்லின் முதலிலே 1½ இடையிலே வந்தாலும் கடையிலே வந்தாலும் 1 மாத்திரை. அவுகாரம்
சொல்லின் முதலிலே மட்டும்தான் வரும். எனவே ஔகார குறுக்கத்திற்கு 1/2 மாத்திரை, அரை மாத்திரை தன்னுடைய அளவிலே குறையும். ஆக இவ்வாறு இந்த ஆயுதம் என்பது அரை மாத்திரை அளவிலே இங்கே பார்த்தோம். மகரம், அடுத்தது மகர குறுக்கம். மகரம் என்பது மா என்ற இம் என்ற மெய்யெழுத்து. மகரம் என்கின்ற பொழுது மா வருகின்ற பொழுது குறில் எழுத்தாக கருதி கொள்ளக்கூடாது. அந்த எழுத்துக்களை ஒழிப்பதற்கு கரம், காரம் என்ற சாரியை பயன்படுத்துவோம். மா என்ற எழுத்தை மகரம் என்று கூறுவோம். ஆனால் இலக்கண புலவர்கள் அந்த இம் என்ற மெய்யெழுத்தை அதை சொல்ல முடியாது என்பதற்காக இம் கரம் மகரம் மகரம் என்று கூறுவார். எனவே இங்கே மகர மெய் என்று நான் சொல்ல வேண்டும், தெளிவாக சொல்ல வேண்டுமானால் மகர மெய் என்று சொல்லலாம். மகர குறில் என்றால் மா என்ற எழுத்தை குறிக்கும், மகர மெய் என்றால் இம் என்ற எழுத்தை குறிக்கும். அந்த இம் என்ற அரை மாத்திரை உடைய மெய்யெழுத்து தன்னுடைய அளவிலே குறைகின்ற பொழுது அங்கொழுது கால் மாத்திரையாக குறைந்துவிடும். எனவே அரை மாத்திரையிலே குறைந்து கால் மாத்திரை அளவுதான் அந்த மகர குறுக்கம் ஒலிக்கும். அவ்வாறே ஆயுத குறுக்கம், ஆயுதம் என்பதும் தனக்குரிய அரை மாத்திரை அளவிலே பாதி குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒலிக்கும். இவ்வாறு இந்த குறுக்கங்கள் நமக்கு உரிய அந்த அளவுகளை பெறும். எனவே இவற்றை நாம் நினைவிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். இவைதான் இந்த எழுத்துக்களுடைய கால அளவு, ஒலிக்கும் முறை என்பதை நாம் எண்ணி பார்த்து நாம் நம்முடைய முன்னோர்களுக்கு மிக மிக நன்றி சொல்ல வேண்டும். முன்னோருடைய நுட்பத்திறனை பாராட்டி வாழ்த்த வேண்டும். இந்த அளவுகள் வேற எந்த மொழியிலும் இத்தகைய நுட்பமான இலக்கணங்கள் வேற எந்த மொழியிலும் சொல்லப்படவில்லை என்பது நமக்குள்ள நம்ம மொழிக்கு கிடைத்த ஒரு பெருமை என்பதை நாம் எண்ணி பார்த்து முயற்சி கொள்ள வேண்டும். பிறகு இந்த மாத்திரையை எவ்வாறு கணக்கிட வேண்டும் நாம் என்று முதலிலே சொன்னேன். கண்ணிமையினுடைய அவ்வே மாத்திரை நுனிதல் உணர்ந்தோர் கண்டவாறே இயல்பெழு மாந்தர் இமை நொடி பொழுதே என்று சொன்னோம். இந்த ஒரு மாத்திரை 2 மாத்திரையை கண்டுபிடித்து விடலாம். கால் மாத்திரை, அரை மாத்திரை எவ்வாறு கணக்கிடுவது என்பதற்கும் யாப்பருங்கல காரிகை என்ற இலக்கண நூலிலே மேற்கோள் நூற்பாவாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதாவது உண்ணல் காலே ஊன்றல் அறையே முறுக்கல் முக்கால் வெடுத்தல் ஒன்றே என்று மாத்திரையை அதையும் கூட 4ஆக பிரித்து அவர்கள் கூறியிருக்கின்றார். உண்ணல் என்றால் எண்ணுதல். நாம் இப்ப மா என்ற எழுத்தை இம் என்ற எழுத்தை சொல்ல போகின்றோம் என்று எண்ணுவது அது கால் மாத்திரை அளவு. பிறகு உண்ணல் எண்ணுதல், ஊன்றல் 2 விரல்களையும் ஊன்றுவது அந்த இம் என்ற எழுத்தை சொல்லுகின்ற பொழுது அதுக்கு மாத்திரை கணக்கிடுகின்ற பொழுது கையை நாம் ஊன்ற வேண்டும் என்று எண்ணுவது கால் மாத்திரை. ஊன்றல் 2ஐயும் இப்படி இணைத்து விட்டால் அதற்கு அரை மாத்திரை. முறுக்கல் இப்படி முறுக்குவது முக்கால், விடுத்தல் ஒன்றே. ஆக எடுத்து தொடுத்து முறுக்கி விடுப்பது ஒரு மாத்திரை. ஆக எடுப்பது அதை உண்ணல், அந்த முன்னதாக எண்ணுவது அல்லது எடுப்பது கால் மாத்திரை, ஊன்றல் 2ஐயும் இணைப்பது அரை மாத்திரை, முறுக்குவது முக்கால் மாத்திரை, விடுத்தல் ஒரு மாத்திரை. அதான் உண்ணல் காலே ஊன்றல் அறையே முறுக்கல் முக்கால் விடுத்தல் ஒன்றே என்ற ஒரு நூற்பாவையும் நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய யாப்பு விளக்க நூலிலே மேற்கோளாக காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த அளவிலே நாம் எழுத்துகளுக்குரிய மாத்திரை கணக்கை பார்த்து விட்டோம். இனி அடுத்த தலைப்பு அசைக்கி உருப்பாம் எழுத்து வகை 13 வகையான எழுத்துக்களையும் நாம் பார்க்க வேண்டும். சரிங்க. விகாஸ் ராஜா எங்க கத்தார்ல இருந்து இருக்கீங்களா? தமிழ்நாட்டுக்கு வந்துட்டீங்களா? இல்லையா, நான் கத்தார்ல தான் இருக்கேன். நான் இன்னும் அலுவலகத்துல தான் இருக்கேன். ஆனா வேலையில தான் எங்களுக்கு இருக்கேன். தெரியல, பக்கத்துலயே நீங்க இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ரொம்ப பக்கத்துல அலுவலக இருக்கிற மாதிரி தான். வேலையில தான் நல்லது, வேலையில மகிழ்ச்சி. தான் ஐயா ஐயா, அசைக்கி தொடங்கிடலாம் ஐயா. உருவாகும் எழுத்துகள் 13. 13 எழுத்துக்களிலே முதலாவதாக உயிர் என்று போட்டிருக்கின்றோம். உயிர் என்றாலே யாப்பிலக்கணத்தை பொறுத்தவரை உயிர் என்றால் உயிர் எழுத்துகள் என்று பொருள். அங்கே எழுத்துகள் என்பது இல்லாமலேயே உயிர் என்று சொன்னாலே உயிர் எழுத்துக்களை குறிக்கும். எனவேதான் நாம் அங்கே உயிர் என்று குறிப்பிட்டிருக்கின்றோம். இந்த உயிர் எழுத்துக்கள் 12. இதை நாம் அதிகம் விளக்க தேவையில்லை, முன்பே விளக்கி இருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கு மிக தெளிவாக தெரிந்த எழுத்துக்கள், நம்ம உயிரோடு உடலோடு ஒன்றி இருக்கின்ற எழுத்துக்கள் அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. ஆ என்ற எழுத்திலே கீழே ஒரு புள்ளி போட்டால்
ஆ நெடில். ஈ என்ற இடத்திலே மேலே ஒரு புள்ளி போட்டால் ஈ என்று பொருள். ஆனால் இது வழக்கத்தில் இன்றைக்கு மறைந்து விட்டது, மறைத்து விட்டார்கள், ஒழித்து விட்டார்கள். இதற்கு யார் செய்த தவறோ தெரியவில்லை. இந்த துணைக்காலிலே 2 புள்ளி வைத்து இன்றைக்கு ஈ என்று வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். நாம் எதிர்காலத்திலே அதை சரி செய்தல் வேண்டும். இந்த ஈ என்பதை மேலே ஒரு புள்ளி கொடுத்தால் ஈ. மற்ற எழுத்துக்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அவை எவ்வாறு அமைந்திருக்கின்றனோ அவ்வாறே அமைய வேண்டும். ஆனால் இப்பொழுது அந்த விளக்கத்தில் இல்லை. நாம் யாப்பு விளக்கத்தினுடைய புத்தகத்திலே கடைசி பகுதியிலே இந்த எழுத்துக்களுடைய அட்டவணை கொடுத்திருக்கின்றோம். அதிலே குறிப்பிட்டிருக்கின்றோம், பார்க்கலாம். பிறகு ஊ என்ற ஊ என்பதற்கு மேலே ஒரு லகர எழுத்து போட்டால் அது ஊ நெடில். ஏ என்பதற்கு கீழே எழுத்து விட்டால் ஏ குறில் ஏ நெடில். ஐ என்பது நெடில். ஓ குறில் ஒரு பிடி கொடுத்தால் ஓ நெடில். இந்த ஓ பக்கத்திலே இந்த ஊ என்பதற்கு கொடுத்த அந்த லகரத்தை சேர்த்து 2ஐயும் இணைத்து ஔ என்று வழங்கி வருகின்றோம். ஆனால் தொடக்க நிலையிலே படிக்கின்ற குழந்தைகள் ஒளவை என்பதை படிக்க சொன்னால் அவர்கள் ஔவை என்று 2 எழுத்தாக நாம் சொல்லிக் கொடுத்தாலும் அவர்கள் படிக்கின்ற பொழுது ஒளவை என்று படிப்பார்கள். ஆக நாம் கவனமாக அந்த இடத்திலே அவர்களுக்கு சொல்லி அந்த ஓ பக்கத்திலே வருகின்ற பொழுது அது ஔ என்ற எழுத்தை குறிக்கும் என்று சொல்லுதல் வேண்டும். அது இன்றைக்கு இந்த ஒரு நிலை வராமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். இது உயிரெழுத்துகள். அடுத்ததாக இந்த உயிர் என்பது நம்ம உடலை இயக்குகின்ற உயிர் போல இருப்பதனாலே இந்த மெய்யெழுத்துக்களை அவை இயக்குவதனாலே அதை உயிர் எழுத்துக்கள் என்று கூறுகின்றோம் என்பது நீங்கள் நன்றாக தெளிவாக தெரிந்த ஒன்று. அதே போலவே அடுத்தது மெய் எழுத்துகள். இந்த மெய் எழுத்துகள் என்பது அவை தனித்து ஒழிக்க முடியாது. உயிரெழுத்தை சேர்த்துதான் நாம் ஒழித்தல் வேண்டும். எனவே தனித்து இயங்காத உடலை போல இந்த எழுத்துகள் இருப்பதனால் இதற்கு மெய்யெழுத்து என்று சரியாக பொருத்தமாக பெயரிட்டிருக்கின்றனர். அந்த மெய் எழுத்து 3 வகைப்படும். அந்த முதலாவதாக வழிந்த ஒளியை உடைய 6 எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. இந்த 18 மெய்யெழுத்துக்களை 3 வகையாக முன்னோர்கள் பிரித்தனர். வழிந்த வல்லோசை உடையது, வழிந்த ஓசை, வல்லோசை, வல்லோசை உடையது வல்லினம் என்று கூறுவோம். அந்த வல்லின எழுத்துக்களாக க, த, 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 ப, ர, கசட தபர வல்லினம். அதுபோல இந்த வல்லினம் எவ்வாறு வல்லோசை உடையதோ அதற்கு எதிராக மெல்லோசை, மெல்லிய ஓசை உடைய எழுத்துக்கள் 6 எழுத்துக்கள். இவையெல்லாம் இயல்பாகவே தமிழில் அமைத்திருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வேறு எந்த மொழியிலும் நாம் காண முடியாத ஒன்றாக இருந்தாலும் இன்றைக்கு அவர்கள் அமைந்திருந்தால் அவர்களாக நம் மொழியை பார்த்து அமைத்துக் கொண்டதாகத்தான் கருத வேண்டும். அப்படிப்பட்ட இந்த மெல்லினம் க, ஞ, ந, ந, ம, ந. இந்த ந என்பது உள்நாக்கை மடித்து ந என்று சொல்ல வேண்டும். இந்த நாவை முனிநாக்கில ந, என்ன, என்ன, இது அண்ணன், அண்ணன், எண்ணு அப்படி வர வேண்டும். இது என்ன நுனிநாக்குள்ள சொல்ல வேண்டும். இது 2க்கும் இடைப்பட்டதுல அந்த, இந்த என்று அந்த நாக்கினுடைய நடுப்பகுதி மேல் அன்னத்தை தொடுதல் வேண்டும். முதல் நகரத்துக்கு நாக்கினுடைய உள்பகுதி மேல் அன்னத்தை தொடும். இந்த நகரத்துக்கு நாக்கினுடைய நடுப்பகுதி மேல் அன்னத்தை தொடும். இந்த நகரத்திற்கு நாக்கினுடைய நுனி
மேல் அன்னத்தை தொடும். ஆக இந்த மூன்று நுட்பமான பிறகு இடையினம் என்பது இந்த வல்லோசைக்கும் மெல்லோசைக்கும் இடைப்பட்ட ஓசை. இடை என்பது இங்கே இந்த குரல் வளை தொகுதி தலைப்பகுதியை சார்ந்து வன்மையாக வருவது வல்லினம் என்று கூறுவோம். மூக்கின் மூக்கை ஒட்டி அந்த மூக்குழியாக வருவது மெல்லினம் என்று கூறுவோம். இந்த ரெண்டு பகுதிக்கு இடைப்பட்ட குரல் பகுதியிலே வருவதனால அதற்கு இடையினம் என்று வைத்துக் கொண்டார். அந்த பெரும்பாலும் அந்த குரல் வளையை அழுத்தி சொல்லுவோம். பழம் எழுத்து மொழி இது மிக ஒரு சிறந்த ஓசை உடையதுனாலே அதற்கு சிறப்பு லகரம் என்று கூறுவோம். பிறகு அதை கொஞ்சம் மென்மைப்படுத்தி நல்ல என்று நுனி நாட்களை சொல்வது இந்த இல்ல என்று சொல்ல வேண்டும். இரண்டுக்கும் இடைப்பட்ட பொதுவாக சொல்வதனால பொது லகரம் உள்ளம், உள்ளம் உள்ளவர், உள்ளியது, உள்ளபடி, அதெல்லாம் அந்த இரண்டு ஒலிகளுக்கும் இடைப்பட்ட ஒலியிலே நாம் கூறுவது. அதை பொது லகரம் என்று கூறுவோம். இதை முதல் என்று போடுகின்ற இந்த இல் வருவதனால இது முதல் லகரம் சிறப்பாக சொல்லப்படுவதனால இது சிறப்பு லகரம், சிறப்பு இழகரம் என்றும், இது இரண்டுக்கு பொதுவாக இடையில இருக்கின்ற பொது லகரம் என்றும் கூறுவோம், அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆக மெய்யெழுத்து இந்த மூன்று வகைப்படும். அதுபோலவே உயிர்மெய் எழுத்து இந்த மூன்று வகைகளே அடங்கும். இது வல்லின மெய்யெழுத்துக்கள், மெல்லின மெய்யெழுத்துக்கள். இந்த மேலே புள்ளி வைக்க வேண்டும். நாம் புள்ளி வைக்காமல் எழுதினாலும் தவறில்லை. பெரும்பாலும் கசட தவிர வல்லினமாம், நம்மன மெல்லினமாம், எரல வழல இடையினமாம் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே குறிலாகவே, அதாவது உயிர்மை குறிலாகவே கூறுவோம். ஆனால் முறைப்படி எல்லாவற்றிற்கும் புள்ளி வைக்க வேண்டும். எனவே வல்லின மெய்யெழுத்துக்கள். பிறகு நாம் இதை உயிர்மெய் எழுத்துக்களாக காணுகின்ற பொழுது இந்த எழுத்துக்கள், இந்த 18 எழுத்துகளும் தான் உயிரோடு சேர்ந்து உயிர்மெய் எழுத்துக்களாக வருகின்றன. அவ்வாறு உயிர்மெய் எழுத்துக்களாக வருகின்ற பொழுதும் இந்த மூன்று வகைகளிலே நாம் அடக்குவோம். வல்லின உயிர்மெய் எழுத்துக்கள் இந்த கா வரிசை எல்லாம், காவலை தொடங்கி கவ் வரைக்கும் சாவலை தொடங்கி இது அதுக்குள்ள கவ் வரைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்களும் அந்த 12 எழுத்துக்களாக உயிரோடு 12 உயிர்களோடு சேர்ந்து வருகின்ற அந்த உயிர்மெய் எழுத்துக்கள் இந்த மூன்று வகையிலே அடக்குவோம். அவற்றை உயிர்மெய் எழுத்துக்கள், வல்லின உயிர்மெய் எழுத்துக்கள், மெல்லின உயிர்மெய் எழுத்துக்கள், இடையின உயிர்மெய் எழுத்துக்கள் என்று நாம் பாகுபடுத்தலாம். உயிர்மெய் எழுத்துக்களிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி அவ்வளவுதான். பிறகு குறியில் அடுத்த தலைப்பு குறில் நெடில். ஏற்கனவே குறிலையும் நெடிலையும் நாம் கூறியிருக்கின்றோம். ஆகவே நாம் மீண்டும் அவை பற்றி கூற தேவையில்லை. குறுகிய ஓசை உடைய எழுத்துக்கள் குறில், அந்த குறிலை குற்றெழுத்து என்று கூறுவோம். நெடிய ஓசை உடைய எழுத்துக்கள் நெடில், அவற்றை நெட்டெழுத்துக்கள் என்று கூறுவோம். அவை உயிரெழுத்துகளிலும் குறில் நெடில் உண்டு, உயிர்மெய் எழுத்துகளிலும் குறில் நெடில் உண்டு என்பதை முன்பே நாம் சொல்லி இருக்கின்றோம். அடுத்த தலைப்பு அளபடை. இந்த அளபடையிலே நாம் சில செய்திகளை காண வேண்டும். பேசாதீங்க, யாரும் பேசிட்டு இருக்கீங்களா? மியூட் பண்ணுங்க, அவங்க முடக்குங்க. வகுப்புக்கு தொல்லையா இருக்குல்ல, அருள் கூர்ந்து வகுப்பு தொல்லைப்படாதீங்க, படுத்தாதீங்க. ஒலியை முடக்கிடுங்க பேசுறவங்க. ஐயா பேசுறது கேட்கல. கேக்குதுங்களா? கேக்குதுங்க. கேக்குதுங்களா? ஆமாங்க, கேக்குதுங்க. கேக்குது. அளபடையை கொஞ்சம் விரைவாகவே பார்த்து விடுவோம்.
இது 2 வகைப்படும். அளவு அளவு எடை அளபடை. அளவு கூட்டல் எடை என்று சொல்லுவோம். அளவு எடை நாம் ஒரு எழுத்துக்களுடைய அளவிலே கூடுதலாக எடுத்துக்கொள்வது அளவெடை. 1 மாத்திரை உள்ளதை 2 மாத்திரை 3 மாத்திரை அளவு எடுத்துக்கொள்வது அளவு எடை என்று கூறுவோம். இந்த அளவு எடுக்கின்ற எழுத்துக்கள் எவை என்பதை இந்த தலைப்பை நாம் பார்க்கலாம். இந்த அளவெடை என்பது 2 வகைப்படும். ஒன்று உயிர் அளவெடை, இன்னொன்று ஒற்றளவெடை. உயிர் அளவெடை என்பது உயிரெழுத்துக்களை அளவெடுப்பது. அ என்ற ஒரு குறில் எழுத்து, அது அளவெடுக்கின்ற ஆ என்ற நெடில் எழுத்து அளவெடுக்கின்ற பொழுது அதனுடைய அடையாளமாக அ என்ற குறில் எழுத்து பக்கத்திலே வரும். ஆ ஆ என்று வரும். எடுத்துக்காட்டாக ஆ என்ற 2 மாத்திரை உள்ள நெடில் எழுத்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக 1 மாத்திரை அளவெடுக்கின்ற பொழுது 3 மாத்திரை அளவு பெறும். அந்த 3 மாத்திரை அளவு பெற்றதை எவ்வாறு நாம் காண முடியும்? கண்ணிலே பார்க்கின்ற பொழுது ஆ என்று ஒளி வடிவத்திலே சொல்லிவிடுவோம். வரி வடிவத்தில் ஆ மட்டும்தான் இருக்கும். அப்ப இதற்கு உயிரளவடை ஒளி அதிகமாக எடுத்திருக்கிறது என்பதற்கு அடையாளமாக அதனுடைய குறில் எழுத்தை பக்கத்திலே இட வேண்டும். அப்ப இது உயிரளவடை. ஆ என்ற எழுத்து 1 மாத்திரை கூடுதலாக எடுத்து மொத்தமாக இது 3 மாத்திரை அளவு ஒலிக்கிறது. உயிரளவடைகள் மொத்தம் 3 மாத்திரை ஒலிக்கும். ஒவ்வொரு உயிரெழுத்துக்களும் அளவெடுக்கின்ற பொழுது ஏற்கனவே குறியில நெடில் எழுத்துக்கள் தான் பெரும்பாலும் அளவெடுக்கும். அந்த நெடில் அளவெடுத்ததுக்கு அடையாளமாக குறி எழுத்தை அங்கு இட வேண்டும். நெடில் எழுத்துகளுக்கு 2 மாத்திரை, அளவெடுத்த அந்த குறிலுக்கு 1 மாத்திரை. எனவே 3 மாத்திரை. உயிரளவடைக்கு 3 மாத்திரை என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உயிர் அளவடையானது மொழி முதலிலே எடுக்கும், மொழி இடையிலும் எடுக்கும், மொழி கடையிலும் எடுக்கும். எனவே மொழி முதல் அளவடை, மொழி இடை அளவடை, மொழி கடை அளவடை என்று 3 வகையாக கூறுவோம். அது எடுத்துக்காட்டாக ஓ என்ற நெடில் அளவெடுக்கின்ற பொழுது இது இப்போ இதுல இருக்கின்ற உயிரெழுத்து ஓ, இப் கூட்டல் ஓ. இந்த ஓ என்பதுதான் நீங்க அளவெடுக்கின்றது. அதற்கு அடையாளமாக ஓ என்ற குறில் வரும். எனவே ஓ என்பது மொழி முதல் அளவெடுத்து, மொழியிலே முதலாக வருகின்ற எழுத்து. எனவே மொழி முதல் உயிரளவடை. இது மொழிக்கு முதலிலே வருகின்றன மொழி முதல் உயிரளவடை. பிறகு உழார் உழார் என்று வருகின்ற பொழுது ஊ முதல் எழுத்து, அடுத்தது 2வது எழுத்து இழா நெடில். இந்த 2வது எழுத்து இடையிலே வந்தது. அது அளவெடுக்கின்ற பொழுது இதில் உள்ள ஆ என்ற நெடில் அளவெடுக்கின்றது. எனவே ஆ என்பது குறில் நெடில், அங்க நெடிலுக்கு குறில் அடையாளமாக வந்தது. எனவே இது மொழி இடை. மொழி இடை அளவடை. பிறகு மொழி கடை என்பது படா. இது முதல் எழுத்து, இது கடைசி எழுத்து டா. 2 எழுத்து. படா என்பது ஈரெழுத்து சொல். இதை இடை எழுத்து என்று சொல்ல முடியாது, கடைசி எழுத்து. இந்த கடைசி எழுத்துல உள்ள அளவு எடுக்கின்றது, அடையாளமாக அ என்ற குறியில் வந்தது. எனவே படா என்பது இதை மொழி கடை என்று சொல்வோம். மொழி கடை என்று நாம் கூற வேண்டும். மொழி முதல் அளவடை, மொழி இடை அளவடை, மொழி கடை அளவடை. உயிரெழுத்துக்கள் அளவெடுப்பது 3 இடங்களிலே அளவெடுக்கும். இந்த அளவிலே பார்த்து கொண்டு இந்த உயிரளவடையிலே பல வகைகள் உண்டு. அது பிறகு நாம் பார்த்துக் கொள்ளலாம். இப்பொழுது விரிவாக அதை பார்க்க தேவையில்லை. அடுத்தது ஒற்றளவடை.
ஒற்றளபடை என்பது மெய்யெழுத்துக்கள் அளவெடுப்பது. மெய்யெழுத்துக்கள் அளவெடுப்பதை மெய்யளபடை என்று சொல்லாமல் ஏன் ஒற்றளபடை என்று கூறுகின்றோம் என்றால், அது இலக்கண புலவர்கள் வழி வழியாக மரபு நிலையிலே அதை ஒற்றி வைப்பதனாலே, புள்ளியை ஒற்றி வைப்பதனாலே ஒற்றெழுத்து என்று கூறினார்கள். எனவே அந்த ஒற்றெழுத்துக்கள் அளவெடுப்பதை ஒற்றளபடை என்றே அது வழக்கத்திலே வந்து விட்டதனாலே நாம் ஒற்றளபடை என்று கூறுகின்றோம். ஒற்றளபடை என்றால் மெய்யெழுத்துக்கள் அளவெடுப்பது என்று பொருள். இப்ப மெய்யெழுத்துக்கள், இதை மெய்யெழுத்துக்களாக இருப்பதனாலே மொழி முதலிலே மெய்யெழுத்துக்கள் வாரா. மெய்யெழுத்துக்கள் மொழிக்கு முதலாக வாரா. மெய்யெழுத்துக்கள் ஒரு சொல்லினுடைய இடையிலே, மொழி என்றால் இங்கே சொல் என்று பொருள். மொழிக்கு முதலிலே வாரானா சொல்லுக்கு முதலிலே வாரா என்று பொருள். இந்த மெய்யெழுத்துக்கள் சொல்லுக்கு இடையிலே வரும், அல்லது கடைசியிலே கூட வரலாம். அதுல ஒன்றும் தவறில்லை. இப்ப மங்களம், மங்களம் என்பதை இந்த இடையில இருக்கின்ற மெய்யெழுத்து அளவெடுக்கின்ற பொழுது, இந்த அரை மாத்திரை என்பது இன்னொரு கூடுதலாக அரை மாத்திரை தான் அளவெடுக்க முடியும். இந்த மெய்யெழுத்துக்கள் ஒரு மாத்திரையோ 2 மாத்திரையோ 3 மாத்திரையோ அளவெடுத்தல் ஆகாது, அளவெடுத்தல் கூடாது, அளவெடுத்தல் தவறு. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இது அரை மாத்திரை. மங்களம். அப்ப 2 அதுக்கு அடையாளமாக அதே மெய்யெழுத்து வரும். உயிரளபடையிலே நெடிலுக்கு அடையாளமாக குறில் வந்தது, ஒற்றளபடையிலே அதே எழுத்தே வரும். இதுதான் இவற்றுக்குள்ள வேறுபாடு. இப்படி அளவெடுக்கின்ற எழுத்துக்கள் ஒற்றெழுத்துகளிலே, மெய்யெழுத்திலே 11 எழுத்துக்கள் இருக்கின்றன. அது மெல்லினத்திலே உள்ள 6 எழுத்துக்களும் எடுக்கும். இடையினத்திலே ய, ர, ல, வ, ல 4 எழுத்துக்கள், ஆயுத எழுத்து 1. ஆக 11 எழுத்துக்கள் ஒற்றளபடை எழுத்துக்களாக வரும். அதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த தலைப்பு ஆயுதம். ஆயுதம் ஆயுதம் என்பது நான் முன்னரே சொல்லியது போல கருவி என்ற பொருளாகவும் சிலர் கூறுவர். அது ஒரு கருவி போல முன்பு காட்சியளித்ததினாலே அதை கருவி எழுத்து என்று சொல்லி ஆயுத எழுத்து என்று கூறுவதாக சொல்லுவர். ஆனால் அந்த ஆயுத எழுத்து 3 புள்ளிகளை உடையதாக இருப்பதனாலே 30 புள்ளி எழுத்து என்றும் கூறுவர், அகேனம் என்றும் கூறுவர். இதை உயிரெழுத்தும் அன்று மெய்யெழுத்தும் அன்று இரண்டுக்கும் தனித்து வருவதனால தனிநிலை என்றும் கூறுவர். ஆக ஆயுத எழுத்து, அகேனம், ஆயுதம், தனிநிலை, 30 புள்ளி எழுத்து என்று 4 வகையாக இதனை அழைக்கணும். இந்த ஆயுத எழுத்து அரை மாத்திரை பெறும். இதை ஆயுத குறுக்கத்திலே 1/4 மாத்திரை பெறும். இது ஆயுதம் இங்கே அளவெடுத்தால் ஆயுத எழுத்தும் அளவெடுக்கும். அப்படி அளவெடுத்தால் தனக்குரிய அரை மாத்திரையிலே கூடுதலாக அரை மாத்திரை பெற்று 1 மாத்திரையாக இங்கே அளவெடுக்கும். அவ்வாறு அளவெடுப்பதை பார்க்கலாம். இந்த ஆயுத எழுத்தினுடைய ஒரு இதை பற்றிய செய்தியிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, மற்ற மெய்யெழுத்துகள் போல இந்த எழுத்து வராது. முன்னே ஒரு குறில் எழுத்து வர வேண்டும், பின்னே ஏதேனும் வல்லின எழுத்துக்கள் இந்த வல்லின எழுத்துக்கள் 6 எழுத்துக்கள் ஒரு எழுத்து தான் பெற்று வரும். எடுத்துக்காட்டாக எட்டு, இது முன்னே குறில் எழுத்து, பின்னே ஒரு வல்லின எழுத்து, வல்லின உகரம், குற்றியல் உகரம், வண்டொடர் குற்றியல் உகரம், இப்படித்தான் வரும் எட்டு. அத மாதிரி அது போல ககுரு, ககுரு என்று எல்லாம் வரும், அதிகமாக இல்லை. எஃகு என்பது உருக்கு, கூர்மை என்று பொருள். ககுரு என்பது கருமை என்று பொருள். இது வழக்கத்தில் அதிகமாக இல்லை. எனவே இந்த ஆயுத எழுத்து அளவெடுக்கின்ற பொழுது ஏ, இக்கு, ககுரு என்று ஆயுதம் அளவெடுக்கின்ற பொழுது ஒரு ஆயுதம் 2 ஆயுத எழுத்தாக வரும். எனவே இது ஒற்றளபடையிலே ஆயுதம் அளவெடுத்தது என்று நாம் அறியலாம். இத்துடன் நாம் குறிப்பிட்ட ஆயுதம் வரை நாம் வரையறை செய்த
பாடம் நிறைவேறுகின்றது. நீங்கள் அனைவரும் மிக ஆர்வமாக கவனித்திருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். இது புரிந்தது புரியாதது இருந்தால் அடுத்து நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வேறு பாடம் நடத்துவதிலே குறைபாடுகள் இருப்பின் அதை நிறைபாடு ஆக்குவதற்கு நீங்களும் வழிமுறைகள் கூறலாம். இன்னும் விரிவாக நடத்தினால் நேரம் அதிகமாகும். எனவே முடிந்தளவு சுருக்கமாக இந்த எழுத்து வகைகளை முடித்துவிட்டு பிறகு அசை நடத்தி சீர் வந்தால் சீராக ஓடிவிடும். சீர் வந்தால் அடுத்த அடி எடுத்து வைத்துக் கொண்டே போனார். எழுத்து, அசை, சீர், தலை, தலைக்கு அடுத்தது அடி, தொடை. அடி எடுத்து வைத்தால் பாடல் விரைவாக சென்றுவிடும். பிறகு தொடையிலே ஓசைலயம் வந்து சேரும். அது இங்கேதான் பாடலுக்குரிய முழு வடிவம் வரும். எனவே அந்த வகுப்புகள் மிக விரைவாக கொஞ்சம் ஆர்வமாக கேட்பதற்கு இருக்கும் என்று கூறிக்கொண்டு இதுவரை ஒத்துழைப்பு நல்கிய உங்கள் அனைவருக்கும் பாவலரேறு பைந்தமிழ் கல்விக் கழகத்தின் இயக்குனர் ஐயா குணத்தொகையன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வகுப்பை நிறைவு செய்கின்றேன். வணக்கம். ஐயா இவ்வளவு நேரம் வந்து 1 மணி நேரம் தான் வகுப்பு திட்டமிட்டு இருந்தோம். அவங்க ரொம்ப ஊக்கமா அவங்களெல்லாம் பார்த்த உடனே, நம்ம எல்லாம் பார்த்த உடனே அந்த ஊக்கமா அந்த 1.5 மணி நேரத்துக்கு மேல நடத்திட்டாங்க. அதை இன்னைக்கு சொன்ன அளவை முடிச்சிடணும் அப்படின்னு அவங்க அந்த ஆயுதம் வரைக்கும் சொல்லியிருந்தோம். நேரமானாலும் அதை சொல்லிடலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்காக நம்ம அனைவர் சார்பாகவும் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இனி ஒவ்வொரு வகுப்புலையும் வந்து அவங்க பேராசிரியர் நன்னன் அவங்க ஐயாவுடைய மகள் வேண்மாள் வந்திருக்காங்க நம்ம வகுப்புக்கு. அதே போல சோமாஸ்கந்தன் மருத்துவர் வந்திருக்காங்க. இனி ஒவ்வொரு அதே போல கத்தார்ல இருந்து சவுதியில இருந்து சேர்ந்திருக்காங்க. தென்மொழி பண்ணன் பாவலர் ஈகவரசன் சேர்ந்திருக்காரு. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையுமே சொல்லணும். ஒவ்வொருவருமே ஒவ்வொரு நாளைக்கும் வகுப்பு நடக்கும்போது நன்றி உரை சொல்றதுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே பங்கு பெறுற மாதிரி ஆயிடும். அதை நான் இத்துடன் இந்த வகுப்பை முடித்துக் கொள்ளலாம். வேற என்ன சொல்லணும்னாலும் நீங்க சொல்லுங்க, விரைவா முடிச்சிடலாங்களா வகுப்பு? சரி, அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சொல்ல வராங்க. யாரும் சொல்ல வரலையே. யாரும் சொல்ல வரல. சரி, நேரமாகி. என்னங்கம்மா சொல்லுங்க. யாழிசை. மிக்க நன்றி. யாழிசை சொல்றாங்க. நன்றிங்க. சரி சரி, நன்றிமா. நன்றி. சிறப்பா நடத்துறாருங்க. நல்லா புரியுற வண்ணம் இருக்கு. சிறப்பா இருக்கு. வேண்மாள். சரிங்க. சரிங்க, முடிச்சிடலாங்களா? முடிக்கலாம். நன்றி. அனைவருக்கும் நன்றி. ஐயாவுக்கு நன்றி.